பிரைம் மினிஸ்டருமே பார்லிமெண்ட்ல வந்து இது ஒரு லாக்டவுன் மாதிரி தான். லாக்டவுன் கூட வர மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடி நம்ம கோவிட் லாக்டவுன்ல நமக்கு எனர்ஜி கிரைசிஸ் வந்து கிடையாது. எஸ். பட் இந்த கண்டிஷன் வந்து எனர்ஜி கிரைசிஸ் வந்து இருக்கு. ஸோ எல்லாமே பார்த்து ஜாக்கிரதையா இருங்க லாக்டவுன் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கா. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து நான் இது கவர்மெண்ட்டோட மக்களும் ரொம்ப பேனிக் ஆகக்கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட்டை ம். விட்டுருங்க. இது என்ன ரீசெண்டாக இந்த இஷ்யூ வரும்போது எல்லாம் பெட்ரோல் பங்கில் போயிட்டு வாட்டர் ம். கேனில் போயிட்டு பெட்ரோல் பிடிச்சின்னு வர்றது, இல்லை அளவுக்கு அதிகமாக கேஸ் புக் பண்ணி வச்சுக்கிறீங்க எல்பிஜியில். இது எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியலாக ஒரு பேனிக்னஸ் ம். நீங்கள் பண்ணுறதால என்ன ஆகுது, ஆர்டிஃபிஷியல் டிமாண்ட் கிரியேட் ஆகுது. ஸோ ஐ எம் ஆஸ்கிங் சிம்பிள் கொஸ்டின். நீங்கள் 20 லிட்டர் கேனில் பெட்ரோல் பிடிச்சிட்டீங்க, எத்தனை நாளைக்கு அந்த பெட்ரோல் வரும்? அதிகபட்சம் இன்னொரு ஒரு வாரம் 10 நாள், அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்? பெட்ரோலே கிடைக்கின்ற விஷயம் தான், எல்லாமே சும்மா தான் இருக்கணும். இல்லை நீங்கள் இன்னைக்கு அர்ஜென்ட்டாக பிடிக்கிறது விஷயம், பணம் இருக்கு நம்ம வாங்கிக்கிறோம், நாளைக்கு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறவங்க பெட்ரோல் இல்லாமல் ஆகிடும். அந்த ரொட்டீன் லைஃப்ல இது எல்லாருக்குமே கிடைக்கணும். உங்களோட தேவையை நீங்கள் ஃபில் பண்ணுங்க. எக்ஸஸ் அப்ப ரிசர்வ் பண்ணி வைக்கிறன்றது ஒரு தேவையில்லாத விஷயம். ஏன்னா ஒரு ப்ராப்ளம் வரும்போது டு ஆல் எவ்ரி ஒன் தான். இப்போ நீங்கள் மட்டும் ப்ராப்ளத்தில் மாட்ட போகிறது இல்லை, எல்லாருமே ப்ராப்ளம் வருதுன்ற பட்சத்தில் கொஞ்சம் ஒரு 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 சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். எனக்கு இருக்குது, எனக்கு பணம் இருக்குன்றதால நான் வாங்கி வச்சிருக்கிறது இன்னொருத்தருக்கு ஒன்றுமே கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிமிலர்லி எல்பிஜி நம்ம பார்க்கும்போது இந்த புக்கிங் ரெக்கார்டு எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப அப்நார்மல் அப்சைடில் புக்கிங் ஆயிருக்கு. இப்போ அவ்வளோ புக்கிங் இருக்கும்போது என்ன ஆகும்? 100 பேர் வாங்குற இடத்துல 1000 பேர் எனக்கு வேணும்னு போய் நின்னாங்கன்னா சப்ளை அதே அளவு தான் இருக்க போகுது. அப்போ 1000 பேர் கேட்டவருக்கு 100 தான் கொடுத்துருக்கீங்க, 10க்கு 1 தான் கொடுக்குறீங்க. அப்போ டிமாண்ட் அதிகமாகிடுச்சுன்ற நம்பர்ஸ் காட்ட ஆரம்பிச்சிடும். சி தேர் இஸ் அ டிமாண்ட். ஒரு இஷ்யூ இருக்கு, நமக்கு எல்லாமே தெரியும்.